ஹாய் விவாஸ். நம்ம வந்து பிரபோத் அப்படின்ற புக்கில் வந்து எல்ஐசி ஆஃபீஸர்ஸ் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ப்ரமோஷன்ஸ்க்காக வந்து ரயில்வேஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது வந்து எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணப்படுது. இந்த எக்ஸாம்ஸோடைய சாப்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். வந்து 26th லெசன் செகண்ட் பார்ட்டில் வந்து 26th லெசன் கக்ஷாமே மீன்ஸ் ஸ்கூல் கிளாஸில் வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்றது வந்து தட் மீன்ஸ் வந்து எப்படி பேசுகிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனில் பார்க்கலாம். மை அப்படின்றது வந்து ஐ அப்படின்னு அர்த்தம், நான் அப்படின்னு அர்த்தம் வந்து. ஸோ இது வந்து மை அப்படின்னா ஐ அப்படின்னு இங்கிலீஷில் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து மையில் ஆரம்பிச்சதுன்னா வந்து சென்டென்ஸ் எண்ட் ஆகும்போது ஹூவில் தான் எண்ட் ஆகும் ஹிந்தியில் வந்து. ஸோ மை ஹூ அப்படின்றது எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மை ரஹத்தானா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஹத்தா மீன்ஸ் ஒரு மேல் ஜெண்டர், ஒருத்தர் வந்து மேல் ஜெண்டர் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது ரஹத்தான்றதை யூஸ் பண்ணணும். அதே வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரஹத்தி அப்படின்றது வந்து சொல்லணும். வந்து மை ரஹத்தி ஹூன்றது வந்து காமன். வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது மையில் ஸ்டார்ட் ஆகும்போது எண்ட் ஆகும்போது ஹூவில் தான் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ன்றது வந்து ரெஸ்பெக்டபிள் பர்சன், யூன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா. ஸோ அதே போல் வந்து ஆப் அப்படின்னா நீங்கள் அப்படின்னு அர்த்தம். வந்து யூன்னு அர்த்தம் வந்து. ஸோ கர்த்தே மீன்ஸ் மேல் ஜெண்டருக்கு உபயோகப்படுத்துவோங்க. நெக்ஸ்ட் வந்து கர்த்தி வந்து ஃபீமேல் ஜெண்டரில் ரெஸ்பெக்டபிள் பர்சனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைக்கு ஒரு டாட் இருக்குது பாருங்கள். வந்து ஒரு சின்ன ஒரு டாட் இருக்குது பாருங்கள். வந்து ஹை அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன டாட் வைப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப் கர்த்தே ஹை, ஆப் கர்த்தி ஹை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதணும். ஹைக்கு ஒரு டாட்ன்றது வந்து வைக்கணும் ரெஸ்பெக்டபிள் பர்சனுக்கு சொல்லும்போது. வந்து இது என்னதுன்றது நம்ம பார்க்கலாம். வந்து ஒரு கிளாஸில் வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து எல்ஐசி ஆஃபீஸர்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ் வந்து என்ன பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க வந்து இன் பார்லிமெண்ட் வாட் எவர் இட் இஸ் வந்து அவங்க வந்து எக்ஸாம்ஸ் மேல் பதவிக்கு காக வந்து இது வந்து எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்க. வந்து ஒரு சார் வந்து உள்ளே வரார். வந்து பிராத்தியாபக கக்ஷாமே பிரவேச, தட் மீன்ஸ் லெக்சரர் வரார். வந்து உள்ள கிளாஸ் ரூம்குள்ளே வரார். வந்து சபி வித்யார்த்தி நமஸ்கார் கர்த்தே ஹை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பிராத்தியாபக் சார் வந்து லெக்சரர் வந்து கேட்குறாரு, நமஸ்காரம் மை ஹிந்தி பிராத்தியாபக் ஹூ, நான் வந்து ஹிந்தி லெக்சரரு. மேரா நாம் கோபால் வர்மா ஹை, என் பேர் வந்து கோபால் வர்மா. ஆப்கா நாம் கியா ஹை, உங்களோட பேர்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏத்தாப்பில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட கேட்குறாங்க. வந்து கவிதா, மேரா நாம் கவிதா ஹை, என் பேர் வந்து கவிதா அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பிராத்தியாபக் ஆப் கஹா காம் கர்த்தி ஹை, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கவிதா மை குருஹ மந்த்ராலயமே காம் கர்த்தி ஹூ, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வந்து அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வந்து பிராத்தியாபக் ஆப் கிஸ் பத பர் காம் கர்த்தி ஹை, நீங்கள் வந்து எந்த பதவியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவிதா மை சகாயக பக்கே பத பர் காம் கர்த்தி ஹூ, நான் வந்து அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன். வந்து நெக்ஸ்ட் வந்து பிராத்தியாபக் ஆப் கஹா ரஹத்தி ஹை, நீங்கள் வந்து எங்கே வந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இங்கே பாருங்கள். வந்து ரஹத்தி அப்படின்றது வந்து இருக்குது பாருங்கள். வந்து ஸோ இங்கே வந்து தீன்றது வந்து உபயோகப்படுத்தணும், ஃபீமேல் ஜெண்டரில் உபயோகப்படுத்தணுன்றது இங்கே பாருங்கள், கவனித்து பாருங்கள். கவிதா மை காந்தி நகர்மே ராத்தி ஹூ, நான் காந்தி நகரில் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். பிராத்தியாபக் லெக்சரர் கேட்குறாரு, அப்போ யஹா கைசே ஆத்தே ஹை, இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்து கவிதா மை பஸ்ஸே ஆத்தி ஹூ, நான் வந்து பஸ்ஸில் வந்தேன். நெக்ஸ்ட் பிராத்தியாபக் இங்கே வந்து ஃபீமேல் ஜெண்டரை வந்து எப்படின்றது வந்து லாஸ்ட்டில் வந்து எப்படி வந்து எண்ட் ஆகுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அதே போல் வந்து இங்கே மேல் ஜெண்டரை கேட்குறாரு. வந்து பிராத்தியாபக் ஆப்கா நாம் கியா ஹை, உங்களோட பேர் என்னதுன்னு கேட்குறாரு. அகமத், மேரா நாம் அகமத் ஹை, என் பேர் வந்து அகமத் அப்படின்னு சொல்கிறாரு. பிராத்தியாபக் ஆப் கஹா காம் கர்த்தே ஹை, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்து மை கேந்திரிய லோக் நிர்மாண் விபாக்மே காம் கர்த்தா ஹூ, நான் வந்து CPWDயில் வந்து நான் வேலை பார்க்குறேன். பிராத்தியாபக் ஆப் கிஸ் பத பர் காம் கர்த்தே ஹை, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. வந்து அகமத் மை அபியந்தா கே பத பர் காம் கர்த்தா ஹூ, அபியந்தா அப்படின்னா இன்ஜினியராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அபியந்தான்றது வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புதுசாக இருக்கிற வேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை பேக் சைடு கூட உங்களுக்கு வந்து மீனிங்ஸ்ன்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதை வந்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பிராத்தியாபக் ஆப் கஹாं रहते हैं, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அகமது மை திலக் நகர் மே ராத்தா ஹூ, நான் வந்து திலக் நகரத்தில் இருக்கேன், வந்து திலக் அப்படின்ற ஏரியாவில் இருக்கேன். பிராத்தியாபக் ஆப் யஹா கைசே ஆத்தே ஹை, நீங்கள் எப்படி வந்தீங்க இந்த இங்கேக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாரு. அகமது மை ஸ்கூட்டர் சே ஆத்தா ஹூ, நான் வந்து ஸ்கூட்டரில் வந்தேன். கபி கபி பஸ்ஸே ஆத்தா ஹூ, பஸ்ஸே பி ஆத்தா ஹூ, நான் அப்பப்போ வந்து பஸ்ஸில் கூட வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிராத்தியாபக் ஓகே சரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும், தட் மீன்ஸ் வந்து இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எம்ப்ளாயர்ஸ்ன்றதுனால வந்து அவங்க வந்து ப்ரமோஷன்ஸ்க்காக வந்து எழுதுகிற ஒரு எக்ஸாம் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்போக்கனும் இருக்குது, வந்து எழுதுறதும் இருக்குது. வந்து யூ ஹேவ் டு பேசிக் ஹிந்தி கம்ப்ளீட்டாக வந்து பிரபோதன்ற இதில் வந்து கொடுக்குறாங்க. வந்து நெக்ஸ்ட் வந்து பிராத்தியாபக் அச்சா கால் மில்தே ஹை நமஸ்கார், ஓகே நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன் நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமஸ்காரம் வச்சுட்டு அவர் கிளம்புறாரு. சபி நமஸ்கார், சபி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நமஸ்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மீனிங்ஸ் பாருங்கள். வந்து பிராத்தியாபக் அப்படின்னா லெக்சரர் ஆர் ப்ரொஃபஸர்னு அர்த்தம். குருஹ மந்த்ராலய் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் அபியந்தா மீன்ஸ் இன்ஜினியர். நெக்ஸ்ட் வந்து கேந்திரிய லோக் நிர்மான் விபாக் அப்படின்னா சிபிடபிள்யூடி. நெக்ஸ்ட் வந்து பதனாம் மீன்ஸ் நேம் ஆஃப் போஸ்ட், பதனாம்னா எந்த வேலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து சஹாயக் மீன்ஸ் அசிஸ்டண்ட். இங்கே பாருங்கள் வந்து சம்ஸ்கிருதி டிப்பனி, தட் மீன்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது வந்து ஒரு சின்ன நோட்டாக கொடுக்கப்பட்டது. நமஸ்கார் அப்படின்னா என்னது அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த நமஸ்கார் அப்படின்னா என்னதுன்னா அபிவாதன்கா தரீகா, நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி தான் வந்து நமஸ்கார் அப்படின்னு சொல்கிறோம். இஸ்மே தோனும் ஹாத் ஜோடுக்க நமஸ்கார் கஹா ஜாத்தா ஹை, 2 கைகளையும் வந்து ஜோடிச்சுட்டு, தட் மீன்ஸ் வந்து 2 கைகளையும் வந்து பிடிச்சிக்கிட்டு நமஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். வந்து நமஸ்கார் கேலியே ஹிந்தி மே நமஸ்தே பி பிரயோக கியா ஜாத்தா ஹை, ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க நமஸ்தே அப்படின்னு சொல்லுவாங்க. நமஸ்கார் அப்படின்றது வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் தெலுங்கு அண்ட் தமிழ்ன்ற வேர்டில் வந்து நமஸ்காரன்றது வந்து எல்லாருமே சொல்லலாம். வந்து இல்லை நமஸ்தேன்றது வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க. வந்து நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சர்வநாம் அப்படின்னா ப்ரொனவுன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு பேர் தெரியாது, அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வந்து நீங்கள் வாங்க, ஐ நானு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ரொனவுன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம். வந்து ஸோ இங்கே இருக்கிறது ப்ரொனவுன்ஸ்ன்றது வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மேல் ஜெண்டரில் இருக்குது அண்ட் ஃபீமேல் ஜெண்டர் வந்து நீங்கள் பிரிச்சிருக்காங்க. வந்து மை அப்படின்னா ஐ நானுன்னு அர்த்தம். ரஹத்தாகும் நான் சொன்னேன்ல வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து மேல் ஜெண்டருக்கு ரஹத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதே ஃபீமேல் ஜெண்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரஹத்திஹூம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆப் அப்படின்றது வந்து ரெஸ்பெக்டபுள் பர்சனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மேல் ஜெண்டரில் ரஹத்தே ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஃபீமேல் ஜெண்டராக இருந்தால் ரஹத்தி ஹை அப்படின்னு சொல்லணும். வந்து தட் மீன்ஸ் எண்ட் ஆஃப் இதில் வந்து சொல்கிறாங்க. வந்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் பாருங்கள். வந்து கோபால் வர்மா கவுன் ஹை, கோபால் வர்மா யார்? கோபால் வர்மா ஹிந்தி பிராத்தியாபக் ஹை, அவர் வந்து ஒரு ஹிந்தி லெக்சரர். வந்து நெக்ஸ்ட் கவிதா கஹா காம் கர்த்தி ஹை, கவிதா வந்து எங்கே வேலை பார்க்குறாங்க? கவிதா குருஹ மந்த்ராலயமே காம் கர்த்தி ஹை, குருஹ மந்த்ராலயம் மீன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வேலை பார்க்குறாங்க. வந்து கவிதா கிஸ் பது பேர் காம் கர்த்தி ஹை, எந்த வேலையில் இருக்காங்க அவங்க? கவிதா சஹாயக பது பேர் காம் கர்த்தி ஹை, அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. அகமது கஹா காம் கர்த்தா ஹை, அகமது எங்கே வேலை பார்க்குறாரு? அகமது கேந்திரிய லோக் நிர்மான் விபாக் மே காம் கர்த்தா ஹை, அவர் வந்து சிபிடபிள்யூடியில் வேலை பார்க்குறாரு. அகமது கஹா ராத்தா ஹை, அகமது வந்து எங்கே வசிச்சிட்டு இருக்காரு? அகமது கேந்திரிய லோக் நிர்மான் விபாகமே அகமது திலக் நகர் மே ராத்தா ஹை, எங்கே வந்து தங்கியிருக்கார் அவர்? வந்து அகமது வந்து திலக் நகரில் வந்து தங்கியிருக்கார். வந்து ஸோ இது வந்து நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸோட முடியாது. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிராமர்ன்றது வந்து பார்க்க போகிறோம். இத்தனை நேரம் அந்த கான்வர்சேஷன் இருந்தது பார்த்தீங்களா, அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்வர்சேஷன்ஸை வந்து நம்ம வந்து அடுத்தது வந்து ப்ராக்டிஸ் மூலியமாக எப்படி இது வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இங்கே சொல்லப்படுது. வந்து அந்த ப்ராக்டிஸ் மூலியமாக நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறோன்றது தான் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச்.